அண்ணி வீட்டுக்கு போன உடனே நான் அவங்களோட டெரஸ் கார்டனுக்கு தான் ஓடிடுவேன். அங்கே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு இருக்கும். நான் தேடிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு செடி அங்கே வச்சுருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அதை நீங்கள் வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. ஏன்னா வீடியோ எடுத்து முடிக்கும்போது தான் அந்த செடியை என் கண்ணில் பட்டுச்சு. பட் இப்போல்லாம் அண்ணினால் முடியறதில்ல. அதனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். கீரைக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணாவும் அண்ணி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான கீரைகள் ஏதாவது ஒரு காய் செடியை வளர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் இருந்துச்சு. இப்போ காராமணி போட்டிருக்காங்க. ஒரு செடியிலே அவ்வளோ காய் காய்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டில் வளர்கிற சின்ன சின்ன செடியில் வளர்கிற அந்த காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே கொடுக்குற ஒரு சந்தோஷம் கடையிலிருந்து வாங்கக்கூடிய அந்த காய்கறிகளையோ கீரைகளோ இருக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மை தானே. ஓகே, இதில் பாருங்கள், மணத்தக்காளி கீரையும் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இருக்குது. அதே மாதிரி சக்கரவர்த்தினி கீரை அப்படிங்கிற நம்ம பருப்பு கீரையும் இருக்குது. நான் சிவப்பு மருதாணி சீட்ஸ் கொடுத்துருந்தேன் அண்ணிக்கிட்ட. அதில் ஒரு செடி வளர்ந்துருக்கு. இது எல்லாமே சக்கரவர்த்தினி கீரை அப்படிங்கிற பருப்பு கீரை. இதில் பாருங்கள், அழகாக அது பிங்க் கலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த ஒரு செடியில் தான் பொரியலுக்கும் காரக்குழம்புக்கும் காராமணி நிறைய விடுதுன்னு அண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சம்பங்கியும் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் அதிகமாக வளர்ந்துருந்தது. அது சரி, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு செடி காட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இதோ இந்த ட்ரம்மில் தாங்க அந்த செடி இருக்குது. பார்க்கவே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திட்டாதீங்க. இதெல்லாம் காராமணி செடி தான். இது மணத்தக்காளி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. க்ரீன் கலரில் நல்ல தலை அழகாக வளர்ந்துருக்கு. நான் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி சந்தோஷப்பட்டு ஆஹா துள்ளி குதித்தேன். ஏன்னா இந்த செடி அன்னிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எப்படியாவது இதை வளர்த்தி வச்சுடுங்க அப்படின்னுட்டு. அண்ணிக்கிட்ட ஒவ்வொரு டைம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், செடி வளர்ந்துச்சா அண்ணி, செடி வளர்ந்துச்சான்னு கேட்டே இருப்பேன். 2 இலை விட்டு வளர்ந்து நிற்கிது, அதுக்கு மேலே வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இந்த தடவை 2 செடி வளர்ந்துருக்கு. இதான் போன டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியெல்லாம் கொஞ்சம் மழை அடிச்சிச்சிங்க. அப்போ அதில் நல்லா இந்த பனிக்கும் அதுக்கும் நல்லா வளர்ந்துருக்கும் போல். இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்ன செடின்னு சொல்கிறேன். பட் ஒரு க்ளூ, இது ஒரு கொடி வகை சார்ந்தது. அதான் பந்தெல்லாம் போட்டிருக்கோம்.